குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வாப்பா வா, எங்களுக்கு ஆபீஸ் 10 மணிக்கு, உனக்கு 10:30 மணிக்கா? ஓய், புராணத்துல பகவான் என்ன சொல்லிருக்காரு தெரியுமோ? ஆபீஸ்க்கு லேட்டா வர சொல்லிருக்காரா? அசமந்தம் அதர்மம் அவசரமா வரும், ஆனா தர்மம் லேட்டா தான் வரும்னார். நாம எல்லாரும் சீக்கிரம் வரதால இந்த ஆபீஸுக்கு லாபமும் இல்ல, ராமும் லேட்டா வரதால நஷ்டமும் இல்ல. ஓய் ஸ்ரீரங்கம், மனுஷனுக்கு பங்க்சுவாலிட்டி முக்கியம். இப்ப எடுத்துக்க, ஏன் மணி 9 அடிச்சா போறோம், தாண்ட சீட்ல வந்து உட்காந்துடுறீங்க. சார், முடிச்சுக்கிட்டியா? உங்க வீட்டுல பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியாம ஆபீஸுக்கு தப்பிச்சு ஓடியாந்துறீங்க. அதுக்கு பேர் பங்க்சுவாலிட்டி இல்ல சார், பாதுகாப்பு. கரெக்ட். அதான் வீட்டுக்குள்ளே செய்யக்கூடாதுன்றது. நம்ம வீக்னஸ் பூரா தெரிஞ்சு போகுது. தூங்கிட்டியா? என்ன ஐயா கண்ண மூடிட்டாரு? தூக்கம். ஒரு வேலை பண்ணா பரவாயில்ல, பேப்பர் போர்ல இருந்து போஸ்டர் ஒட்டுற வரைக்கும் எல்லா வேலையும் பண்ணா சில்லறை மட்டுமா வரும்? ஆபீஸ்ல தூக்கம் தான் வரும். யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ். மேனேஜர் வர. குட் மார்னிங் சார். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு ஒரு குட்டியும் சொல்ல போறேன். ராஜினாமா பண்ண போறீங்களா? சரி, பய முடியா. இப்படி அதிக பிரச்சனை தரவா பேசுனா உன்னை தண்ணி இருக்கிற காட்டுக்கு மாத்தி விடுவேன். என்ன சார், தப்பு பண்ணா தண்ணி இல்லாத காட்டுக்கு தானே மாத்துவாங்க. நீங்க தண்ணி இருக்கிற காட்டுக்குன்னு சொல்றீங்க. எனக்கு நீச்சல் தெரியாதுல? ஆமா. கூலி சாட்டம். என்ன உனக்கு நீச்சல் தெரியாதா? அடுத்து நீ தான். ப்ளீஸ் கம் டு த பாயிண்ட் சார். ஒரே டென்ஷனா இருக்கு சார். ஆமா, உனக்கு வேலையில அட்டென்ஷன் இல்லாட்டாலும் கண்ட நேரத்துல டென்ஷன் மட்டும் வந்துருமே. சரியான பிரஷர் பாக்கி. மிஸ் சாவித்ரி, கம் ஆன். இவங்க தான் மிஸ் சாவித்ரி. புதுசா நம்ம ஆபீஸ்க்கு வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. எங்க எல்லாரும் ஜோரா ஒரு தடவை கையிட்டு இருக்க பாக்கலாம். ஏன் விசாரிச்சா? நீங்க ஜோரா கை தட்ட சொன்னீங்களா, உங்களை பார்த்துட்டு மோடி மிஸ் ஞாபகம் வந்துச்சு. சாரி சார், ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டேன். அந்த ஆளுக்கு டென்ஷன், உனக்கு உணர்ச்சியா? இது என்ன ஆபீஸ்னு பாத்தீங்களா இல்ல உங்க வீடு நினைச்சீங்களா? மிஸ் சாவித்ரி, உங்களுக்கு ஒவ்வொருத்தரையும் அறிமுகப்படுத்த போறேன். இவர்தான் மிஸ்டர் பீதாம்பரம். ஹெட் கிளார்க். ஹலோ. இவர் ரொம்ப ரேஸ் பைத்தியம். ஒரு நாள் உணர்ச்சி வசப்பட்டு குதிரை கிட்ட போயிட்டாரு. இது புல்லாக்கும் நினைச்சுக்கிட்டு குதிரை இவர் தலையை மேஞ்சு பிடிச்சு. நீங்க வாங்க. மிஸ்டர் பத்ரிநாத், அக்கௌண்டன்ட், ரொம்ப சின்சியர். பேனாவில இங்கில்லாட்டாலும் எழுதிக்கிட்டே இருப்பாரு. இங்க ஒரு பேனாவில நிப்பே இல்ல, கிரிக்கிட்டு இருக்காரு பாருங்க. ரொம்ப வெக்கப்படாதீங்க, வாங்க. சார். ஆமா, காப்பி வாங்கிட்டு வாடான்னா டீ வாங்கிட்டு வர. உன்னையெல்லாம் அறிவுப்படுத்துறோமா? இவர்தான் மிஸ்டர் சங்கரன், கிளார்க். ஹலோ. நேர்ல ரொம்ப பிரியரு. நேர ஆபீஸ் விட்டு வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் அவுத்து போட்டுவார். ஆப்டர் போட்டு விட்டு கோழி விளையாட போன்னு சொல்ல வந்தேன். கில்லி தாண்டு, பல்லிஞ்சடி கூட எல்லாம் ஆடுவேன். உங்க வீட்டுல ஆடு, வாங்க. இவர் பேரு ஸ்ரீரங்க சேஷகோபால. எல்லாரும் என்ன அன்பா எஸ்.எஸ். கோபாலன்னு கூப்பிடுவாங்க. மேஷ லக்னம், மிதுன ராசி. உங்க பால் நட்சத்திரம். கொஞ்சம் விட்டா குழந்தை கேப்பிய. இவங்க வீட்டுல சம்பந்தம் பண்ண போறியா? சும்மா இதுக்கு சோரியா, நீங்க வாங்க. இவங்க பேரு டைபிஸ்ட் மீனலோசினி. ஹலோ. ஹலோ. அலங்காரம் ஃபர்ஸ்ட், ஆபீஸ் நெக்ஸ்ட். வருஷத்துல இவங்க மோதல போடுற பவுடர் மொத்தமா சேர்த்தோம்னா ஒரு 5-6 மூட்டை தரும். வாங்க. இவர்தான் மிஸ்டர் ராமு, என்னுடைய ஆபீஸ் வாரிசு. ஆபீஸ் வாரிசா? கலை வாரிசு, அரசியல் வாரிசு சொல்லியா? அது மாதிரி தான் இதுக்கும். உங்களுக்கு வேலையில ஏதாவது சந்தேகமா இருந்தா இவத்தை கேட்டு தெரிஞ்சுக்குங்க. வேலையில மட்டும் மிஸ் சாவித்ரி, கோர்ட் யுவர் சீட், ப்ரெஷர் யுவர் டியூட்டி. தேங்க் யூ. ஸ்ரீரங்கம், கவனிச்சியா? சக்கரை வியாதிக்காரன் கையில ஜாங்கிரி கொடுத்த மாதிரி ரசிக்கவே தெரியாத பக்கத்துல ரசகுல்லா மாதிரி பொண்ணு உட்கார்ந்து இருக்குது. இவன் ஹலோன்னு சொல்றதுக்கு 6 மாசம் ஆகும். அதுக்கப்புறம் பேசி லவ் பண்ணி அதுக்குள்ள அந்த பொண்ணு ஔவையார் ஆயிடுவாயா? சும்மா அலையாதையா. அவன் ஜாதகத்துல சுக்கிரன் உச்சம், நமக்கு வக்ரம். இது ரொம்ப அக்கிரமம். மணி 5:30 இன்னும் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர் என்ன வெள்ளைக்காரரா? தான் 5 அடிச்சதும் போயிடுறதுக்கு. அவர் இந்தியருமா? 6 மணி ஆனாலும் இருந்து மிச்ச மீதி உள்ள வேலையை முடிச்சிட்டு தான் போவாரு. ஓஹோ, ரொம்ப சின்சியர் போல இருக்கு. மம்மி, ஒடியா ஒடியா ஒடியா, வந்துட்டியா? ஏன் மம்மி, உங்களுக்கு ஏன் இந்த சிரமம்? இந்த துணியெல்லாம் நீங்க தான் அயன் பண்ணுமோ? நீ என்ன மம்மின்னு வாய் நிறைய கூப்பிட்டதுக்கு அப்புறம் மம்மி செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நான் தான் செய்வேன். இன்னைக்கு ஆபீஸ்ல நீ நிறைய வேலை செஞ்சு கலப்பா வந்திருப்ப. போ, கை கால் கழிட்டு வா, டிஃபன் செஞ்சு வச்சிருக்க, சாப்பிடலாம். ஐயோ, இங்க வா, ஒரு நிமிஷம். எனக்கு ஒண்ணுல, ஆபீஸ்க்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஆச்சே, எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா?
கல்யாணம் ஆகாத பொண்ணு, கொஞ்சம் மாடர்னா வேற இருக்கேனா, என் முன்னேற்றத்துல எல்லாருக்கும் ரொம்ப அக்கறை. ஆமாமா, இந்த நாட்டுல ஆம்பளைங்களுக்கெல்லாம் பெண்கள் முன்னேறதுல அக்கறை ரொம்ப ஜாஸ்தி. சலுகைகளை வாரி வாரி வழங்குவாங்களே, நாம கொஞ்சம் ஏமாந்தோம்னா அதே சலுகைகள் சங்கடமாயிடும். ஜாகிரதை. எப்படியோ உன் நீண்ட நாள் ஆசை நிறைவேறிச்சு, ஃபாரின்ல வேலை கிடைச்சிருச்சு. அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணுமாப்ல. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாரு, வெள்ளத்தோடு பொம்பளைங்களோட பக்கத்து சீட்ல உட்கார்ந்து வேலை செய்யற காட்சிய. இந்த ஜென்மத்துல அப்படி ஒரு யோகம் உனக்கு கிடைக்காது மாப்ள. எது போற போக்க பார்த்தா அங்கேயே ஒரு வெள்ளக்கார பொண்ண கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிற போல் இருக்க. இந்தியாவில மட்டும் இல்ல, எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, கல்யாணம் பண்ற தப்ப மட்டும் நான் பண்ண மாட்டேன். போய் முடிஞ்ச வரைக்கும் சம்பாதிக்கணும், அது அப்படியே நியூடு கேப்ல கட்டணும், காலம் பூரா ஜாலியா இருக்கணும். சரி சரி, எனக்கு ஃபிளைட் நேரம் ஆயிடுச்சு, நான் புறப்படுறேன். போயிட்டு வா. போயிட்டு வா வா. இனி இந்தியா எனக்கு அந்நிய தேசம். முடிஞ்சா அடுத்த ஜென்மத்துல நம்ம 2 பேரும் லண்டன்லயோ பாரிஸ்லயோ மீட் பண்ணலாம். பாய். சார், மேனேஜர் உங்களை வர சொல்றேன். சங்கரா, சேஷு எல்லாரும் வாங்க. என்ன 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 பையன் வழக்கம் போல லேட்டா வந்திருக்கான், வசமா மாட்டிக்கிட்டான். மேனேஜர் வேற செம மூடுல இருக்கிறாரு, இன்னியோட அவன் சீட்டு கிழிஞ்சுது. ஐயோ, என் பிரார்த்தனை மட்டும் பலிச்சதுன்னா என் மச்சனுக்கு இதே கம்பெனி வேலை போட்டு கொடுத்து அவனை என் சீட்ல உட்கார வச்சு நானு அந்த ரசகுல்லா பக்கத்துல உட்கார மாட்டேனா? போய் புராணத்துல பகவான் என்ன சொல்லிருக்கான் தெரியுமோ? உன்னை கல்லாலே அடிச்சு கொண்டுட்டு சொல்லிருக்காரு. கொஞ்சம் சந்தோஷமா கற்பனை பண்ண விடையா? சார் சார், நான் லேட்டா வந்து தப்பு தான், என்ன மன்னிச்சிருங்க சார். நோ 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 நோ. நீங்க திறந்தவரும் லேட்டா வரணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஜஸ்ட் a minute. சார், எல்லாம் தெரியும். வர்ற வழியில ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது, அவங்களுக்கு ரத்தம் தேவைப்பட்டது, நீங்க ரத்தம் கொடுத்தீங்க. சார் இது எப்படி உங்களுக்கு? ஆஸ்பத்திரியில இருந்து போன் வந்தது. எனக்கு எவ்வளவு பெருமை தெரியுமா? எனக்கு மட்டும் இல்ல, நம்ம ஆபீஸ்க்கே பெருமை. ஏதோ என்னால முடிஞ்ச உதவி செஞ்சேன். நோ 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 நோ. மாலை கரெக்டாம உங்க சீட்ல உட்காருங்க, அப்பதான் எல்லாருக்கும் புத்தி வரும். ப்ளீஸ் கோ. ஓகே சார். என்ன அது லேட்டா வந்தவனுக்கு மாலை போட்டிருக்காங்க? இன்னும் சுக்கர உச்சமா தான் இருக்கானா? அது இல்ல சேஷு, சாதாரண ரிட்டையர் ஆகும்போது மாலை போடுவாங்க இல்லையா, இன்னோட சீட்டு கிழியுது, அதான் சிலுக்கு மாலை போட்டுருக்காங்க. உங்க வாக்கு மட்டும் பலிச்சதுன்னா உங்க தலைக்கு ஒரு டோப்பா பண்ணி போடுறேன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஞானம் வந்தது சொன்னனே, அதுக்கு காரணம் நம்ம ராமு செஞ்ச தானம். வெறும் தானம் இல்ல, ரத்த தானம். ஒரு உயிரையே காப்பாத்துக்கிறது ராமு. நான் உங்களை கேட்டுக்கிறதெல்லாம் ஒண்ணுதான், ராமு மாதிரி நீங்களும் ரத்த தானம் பண்ணணும், பல உயிர்கள் காப்பாற்றப்படணும். ஓகே? ஏன் அழுவுற சார்? சொல்லிட்டாளியா? எனக்கும் ரத்த தானம் பண்ணணும் ஆசையா இருக்கு, ஆனா என் உடம்புல ரத்தமே இல்லையே. வாட்டிய பேட்டி, உங்களை எல்லாரும் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், ஆளுக்கு ஒரு அவுன்ஸ் ரத்தம் இவருக்கு டொனேஷன் பண்ணுங்க. உன் ரத்தம் எந்த குரூப்பியா? சொல்லி தொலையா. எந்த குரூப் ரத்தமா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா உங்க குரூப் வேண்டவே வேண்டாம். வெரி குட் வெரி குட். இந்த காலத்துல இப்படி ஒரு நல்ல பையனா? ஆச்சரியமா இருக்கிற. நான் கூட ஆரம்பத்துல மத்தவங்க சொன்னதை கேட்டு அந்த ஆள் ஒரு கஞ்ச காசு செலவழிச்சு வயிறார சாப்பிட கூட விரும்பாத ஒரு கருமின்னு நினைச்சேன். ஆனா இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் அவர் மேல ஒரு தனி மரியாதையே ஏற்பட்டுருச்சு. ஆபீஸ்ல ட்ரெஸ்ல வருவியே, அதை போட்டு வர கூடாது. இப்ப ட்ரெஸ்ஸா முக்கியம், போட்டோ முக்கியம். அக்கௌண்டன்ட் சார், கொஞ்சம் சிரிங்களே. எப்பவுமே உண்மை இருந்தா எப்படி? சரிங்க. ராமு சார், ஏன் பின்னால பண்ணிக்கிறீங்க? வெக்கப்படாதீங்க, இது ஒன்னும் கல்யாண போட்டோ இல்ல. கொஞ்சம் முன்னால வந்து நில்லுங்க. எனக்கு ஒரு இடம் விட்டு வைக்கல, நானும் வந்து நிக்கணும்ல. ரெடி ஸ்டடி. இந்த போட்டோ பாரு, ரொம்ப நல்லா இருக்கு. கொடுங்க சார், கொடுங்க. சேஷு இந்த பாரு. ஆஹா, பியூட்டிஃபுல்.
நான் தானே? பின்னால ஒரு எரும மாடு போயிட்டு இருக்கு அது. ஐயோ என்னையா இந்த போட்டோல என் தலையை காணுமே. ஏயா போட்டோ எடுக்கும் போது ஆடாம அசையாம நிக்கணும். அதை விட்டுட்டு குதிரை மாதிரி குதிச்சா முண்டன் தான் தெரியும். ஐயோ இந்த போட்டோ பார்த்தா என்ன முண்டன் சொல்லுவாங்களே. இப்ப மாத்திரம் எப்படி இருக்கிற? ஏமா சாவித்திரி, இன்னொரு போட்டோ குறையுதே. அது வந்து டபுள் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. டபுள் எக்ஸ்போஸ் என்ன? ஒண்ணு மேல ஒண்ணு விளறது. அப்படியா? இதுல யாரு மேல யாரு வந்திருப்பா? நிச்சயமா உன் மேல யாரும் விழ முடியாது. அப்படி விழுந்தாங்கன்னா அநியாயமா ஒரு கொலை கூட்டத்துக்கு ஆளாயிருவாங்க. சார் இது போட்டோ. நான் என்ன போட்டா நான் சொன்னேன், டூட்டி நேரத்துல டூட்டியை பார்க்காம ஏன் லூட்டி அடிக்கீங்க? இப்ப என்ன எடுத்துக்க, வீட்டுக்கு போனாலும் ஆபீஸ் ஞாபகம் தான். உங்களுக்கு ஏன் புத்திர பாக்கியமே இல்லாம போச்சுன்னு இப்ப புரியுது சார். டென்ஷன் வீட்டு மேட்டர் எடுக்காத, அப்புறம் நான் டென்ஷன் ஆயிருவேன். இப்ப ராம் எடுத்துக்கங்க, எவ்வளவு சின்சியரா வேலை பாக்குறாருன்னு. அதே மாதிரி நீங்களும் சின்சியரா வேலை பாக்கணையா? சின்சியராவது மண்ணாங்கட்டியாவது போட்டோவை பார்த்தா பிரிண்ட்டுக்கு காசு கேட்போம்னு பைய கமக்கமா இருக்கிறான். அப்பா இப்பாவது போயிட்டாங்களே. என்ன அது? நான் என்ன பள்ளிக்கூடம் நடத்துறேன்? சீட்ல சீட வண்டியா? சார் போஸ்ட். என்ன அது போஸ்ட்ங்கிற புண்ணாக்கு முட்ட மாதிரி இருக்கு? பேசாம அந்த தொழிலையே செஞ்சிருக்கலாம். ஓத்தியா ஓத்தியா. தம்பி, என் 30 வருஷ சர்வீஸ்ல இப்படி நான் யாருக்குமே மொத்தமா லெட்டர் கொண்டு வந்தது இல்லப்பா. நான் தெருவில் இந்த மூட்டையை சுமந்து தூக்கிட்டு வரும்போதெல்லாம் நீ எப்பயா போஸ்ட் மேன் உத்தியோகத்தை விட்டுட்டு இப்படி போட்டானேன்னு என்ன பார்த்து கிண்டல் பண்றாங்க. ஐயா ஐயா ஐயா, நீ யாராவது லவ் பண்றதா இருந்தா படக்குன்னு ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கையா. என்ன தொல்லை பண்ணாத ஐயா, நான் வயதானவன். 7 குண்டட வாடா. ஆவா ஆவா. என்னது? நாய்க்கு உடம்பு சரியும் இல்லையா? அதுக்கு நான் என்ன செய்யறது? ஊசி போட வரவா? ஊசி பத்திரம் எனக்கு தெரியாது. பக்கத்துல டெய்லர் கடை இருக்கு, அங்க விசாரிச்சுக்க. வர்றதெல்லாம் நாங்க போகணும். சார், என்னமா அது கையில கட்டு? தவுள் பழகுனியா இல்ல சாப்பிடும் போது வெண்டைக்காய் நினைச்சு வரல கடிச்சுக்கிட்டியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், கொஞ்சம் அதிகமா எழுத வேண்டி இருந்தது. ஓஹோ, 1008 முறை ஸ்ரீராம் ஜெயம் எழுதுறியா? ஒரு வகையில இதுவும் ராமஜெயண்டா. ஜெயமா இல்லையான்னு இனிமே தான் தெரிய போகுது. என்னப்பா அது? நீ கட்டு போட்டு வந்திருக்க? இந்த மாதிரி எழுதுனாங்க, நீ என்ன பண்ண? கிழிச்சேன். ஓஹோ, கான்ட்ராக்டுக்காரன் பணம் கொடுக்கலன்னு பொருத்தப்புறம் கிழிச்சு விட்டியா? அது இல்ல சார், நீங்க வேற. நான் எதை கிழிச்சேன்னு புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். கால் கட்டு போட வேண்டிய வயசுல கை கட்டு போட்டு வந்து நிக்கிறீங்க. இதுல ஏதோ ஒரு நுணுக்கமான முடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரியா புடிபட மாட்டேங்குதே. கூடிய சீக்கிரம் பிடிபட்டுடும் சார். ஏய், வாட் ஹேப்பன்? எதுக்கு போய் ஓடி வர? நம்ம கல்யாணத்துக்கு தடையா இருந்த எங்க அக்கா கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. நீங்க சரின்னு சொன்னா நாளைக்கே நம்ம கல்யாணத்தை ஜாம் ஜாமன் வச்சுக்கலாம். மை குட்னஸ், எதுக்கு அப்படி ஓடி வந்தியா? யூ see, எங்க அப்பா ஒரு பெரிய பிசினஸ் மேக்னட். நான் அவருக்கு ஒரே சன். என் கல்யாணத்தை அவ்வளவு சாதாரணமா முடிச்சிருவாருன்னு நினைக்கிறியா? இந்த மெட்ராஸையே ஒரு கலக்கு கலக்கிடுவார். நீங்க சொல்றத கேட்டா என் வயித்தையே கலக்குது. கல்யாணத்தையும் ஆடம்பரமா நடத்த நினைக்கிறவரு என்ன மாதிரி சாதாரண வீட்டு பொண்ண மருமகளா ஏத்துக்குவாரா? எங்க அப்பா ஒரு பக்கா ஜென்டில்மேன். எப்பவுமே ஆசைக்கு குறுக்க நிக்கவே மாட்டார். ஐ திங்க் அநேகமா இன்னைக்கு சுவிட்சர்லாந்துல இருப்பாரு. அவரை எப்படியாவது கான்டாக்ட் பண்ணி நம்ம காதலை பத்தி அவர்கிட்ட பேசிடு. எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. இந்த அப்பாக்களையே நம்ப முடியாது. சாதாரணமா பாசமா இருக்கிறவங்க கூட காதல்னு சொன்னா வெட்டுறேன் குத்துறேன்னு வந்துருவாங்க. நோ நோ பேபி, எங்க அப்பா ரொம்ப சாஃப்ட் டைப். ஆப்பிள் நறுக்க கூட கத்திய தொடவே மாட்டார். கொத்து முதலாளி இலைய எடுங்க.
இந்தாயா 1/4 கிலோ. என்னங்க இடம் பரவாயில்ல கொடுக்குறீங்க? யோ, இதை எடை போட்டு கொடுத்தா என் 22 வருஷம் சர்வீஸுக்கு ரொம்ப கேவலமையா. புடி, வீட்டுல போய் எடை போடு, காசு எடு. யோ, வாழையத்தான் கண்ணே தராசு மாறியா? வேணும்னா எடை போட்டு பாக்குறியா? ஒரு துண்டு கூடவும் இருக்காது, குறவாவும் இருக்காது. காசடியா? இலையை எடுத்துட்டு எடை போடு. சரி, நீங்க சொன்ன சரிதாங்க. உனக்கு 1/2 கிலோ தொடகரி, பழைய கேஸ். இன்னைக்கு தலைகறி வாங்கி பாருங்க, எல்லாம் வேலை செய்யும். ஒத்துக்க மாட்டீங்களே? தலை முக்கியம் இல்ல. முதலாளி, ஒரு 50 ரூபா பணம் வேணும். உன் செலவுக்கா இல்ல உன் மாமா செலவுக்கா? எனக்கு என்னங்க செலவு இருக்குது? இந்த வெந்த சோதை தின்ட்டு தூங்க வேண்டியதானே. என் மாமன் தான் ஏதோ எழுத்து போட்ட பண்ணினாங்க, அது வேணும். நாங்க ஒரு வாரத்துக்கு முந்திதானே அவனுக்கு வேண்டிய துணியெல்லாம் எடுத்து கொடுத்த. மறுபடியும் என்ன? ஆனாலும் நீ உன் மாமனுக்கு ரொம்ப தான் இடம் கொடுக்கறப்பா. என்னங்க பண்றது முதலாளி? நாம பிடிக்கிற கத்தி தான் ஆடு வெட்ட பயன்படுது. அவன் பிடிக்கிற கத்தியாவது ஆபரேஷன் பண்ண பயன்படட்டுமே. காலேஜ்ல படிக்கிற பிள்ளைங்க இல்லையா, மத்த பிள்ளைங்களை பார்த்து ஆசை வராதா? இப்படிப்பட்ட ஒரு அப்பனுக்கு பிள்ளையா பிறந்ததுக்கு அவன் கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா அப்படிப்பட்ட பிள்ளைய பெற்றதுக்கு நீ கொடுத்து வச்சவனா இல்லையாங்கிறத காலந்தாப்பா பதில் சொல்லணும். இந்தாப்பா. முதலாளி பொடி வச்சு பேசுறீங்க, அது இந்த மரமண்டிக்கு எங்க புரியுது? வரங்க. பாவம் பாளையத்தான் பையன் காலேஜ்ல படிக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கான். அது என்னடானா ஊரெல்லாம் மேயுது. அட, இது இல்லையா, நெஞ்சில எழுத்து வேணுமையா? இதா நெஞ்சில எழுத்து இருக்குல்ல. என்ன 47 50? கையில காசு இல்ல நினைச்சியா? கை மாத்து வாங்கிட்டு வந்திருக்கல, அட்டடப்பால போட்டு குடியா, பேப்பர் கவர்ல போட்டு கொடுத்துறாத. இழிச்சவன் நினைச்சியா? சேவத்த புள்ள. சும்மா இருந்தா எப்படி? ஏதாவது வேணும்னா கேளு டார்லிங், வாங்கி தரேன். சொன்னா கேளுங்க, எனக்கு எதுவும் வேணாம். நீங்க ஏதாவது வாங்கி கொடுத்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு தெரிஞ்சிடும். அப்போ வீட்டுக்கு தெரியாத விஷயமா ஒண்ணு வாங்கி தரேன் சார். லேட்டஸ்ட் மாடல்ல காஸ்ட்லியா ஒரு பிரா. என்ன சைஸ் சார்? 32. அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? என்னோட கண்ணே ஒரு இன்ச் டேப். நான் நிறுத்து பார்த்தா பாய அளந்து பார்க்கறான். தம்பி யாரு கடங்கார மாதிரி நிக்கிறீங்க? கடங்காரன் தாங்க. நான் உங்க மகனோட ஃப்ரெண்டு. மவுண்ட் ரோடு வரைக்கும் போயிட்டு வரேன்னு மொபைல் கேட்டான், கொடுத்தேன். 3 நாள் ஆச்சு, இன்னும் திருப்பி தரலைங்க. என்னடா இப்படி பண்ணிட்ட? சாரி மச்சி, அன்னைக்கே திருப்பி கொடுத்துடலாம் தான் நினைச்சேன், முடியல, லேட் ஆயிடுச்சு. தப்பா நினைச்சுக்காத. இவன் பொண்ணுங்க டாவடிக்கிறதுக்கு எங்க அப்பா லோன்ல வாங்கி கொடுத்த மொபைல் தான் யூஸ் ஆகுது. எல்லாம் நேரம் தாண்டோ. சாசம் ஏன் தம்பி இதெல்லாம் கடன் வாங்கிட்டு? என் டேஸ்டுக்கு நான் டாடா பிர்லாக்கு மகனா பிறக்க வேண்டியது என் தலை எழுத்து. தவறி போய் உனக்கு மகனா பிறந்திருக்கேன். என்ன பண்றது? இப்படி கடன் வாங்கி தான் என் ஆசையை தீர்த்துக்க வேண்டியிருக்கு. சரி சரி, போய் கதவை தர. தம்பி எடுத்து போட்ட பனியன் கேட்டியா? வாங்கிட்டு வந்திருக்கேன். யார் வாங்கிட்டு வர சொன்னது? என் டேஸ்ட் உனக்கு தெரியுமா? பணமா கேட்டா பனியனை வாங்கிட்டு வந்து. பணமா கொடுத்துருவேன், ஆனா உனக்கு பனியன் வாங்கிக்காம வேற எவ்வளவுக்காவது பாடி வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா? அது அது வந்து உன் மேல சொல்லி தப்பு இல்ல. உனக்கு கல்யாண வயசு ஆயிடுச்சுன்னு எனக்கு நீ ஞாபகப்படுத்துற. ஆமா, அந்த பொண்ணு யாரு? அவங்க அப்பா அம்மா எல்லாம் யாரு? எங்க இருக்காங்க? எது கேக்குற? இதுக்கு மேல இதை வளர விடக்கூடாது பாரு. சீக்கிரமா கல்யாணத்தை பேசி முடிக்கலாம் தான். சரியா போச்சு. நானும் அந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணத்தோட பழகல. என்ன? அவ எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டு. கேர்ள் ஃப்ரெண்ட்? ஸ்நேகிதி. இப்ப நான் ஒரு ஃப்ரெண்டோட பீச் பார்க் அப்படி எல்லாம் போறது இல்ல. அதான். ஏன்பா
வயசுக்கு வந்த பசங்க கண்ட இடத்துல சுத்துறதுக்கு பேரு சாதாரண நட்பா? தம்பி, நீ ஆம்பளை பரவாயில்ல, அவன் பொம்பளையாச்சே. நாளைக்கு கல்யாணம் காட்சி வந்ததுன்னு வச்சுக்க, 4 பேர் தப்பா பேச மாட்டாங்க. இப்ப நீ என்னதான் சொல்ற? பொண்ணு அவளை கல்யாணம் கட்டிக்க, அப்படி இல்லைன்னா அவளோட சுத்துறதை நிறுத்தினேன். இத பாரு, அனாவசியமா நீ என் மேல சந்தேகப்படுற. உன்ன மாதிரி பேட்டத்தனமா இல்லாம ஏதோ கொஞ்சம் டீசென்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். பிடிக்கலன்னா சொல்லு, எதையாவது வாங்கி குடிச்சிட்டு செத்து தொலைறேன். எந்த வார்த்தைக்கு எந்த வார்த்தை சொல்ற? நாளைக்கு ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டாடேன்னு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு சொன்னேன். அதுக்கு போய் எதிர்காலம் எப்படி எல்லாம் இருக்கணும் நான் கற்பனை பண்ணா. நீ பாட்டுக்கு சொல்லமா சொல்லிட்டியடா, செத்து தொலைறேன்னு. தம்பி, உன்னை போடமா பாக்குற தைரியம் உங்க அப்பனுக்கு இல்லடா, சத்தியமா இல்லடா. இனிமே இந்த மாதிரி விஷயத்தை நான் பேசுறேன்னா என்ன சோட்டானடா. அதெல்லாம் பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன். எவ்வளவு கோவமா? சரி, நீ போய் துணி மாத்திட்டு ரெடியாரு, நான் போய் சூடா டீ போட்டு கொண்டாடுறேன். என்ன சார் காலையில இருந்து கோபமா குறுக்கு நெடுக்குமா நடந்துட்டு இருக்கீங்க? என்ன சார் திங்கிங்? இங்க நடந்த தூரத்தை நேரா நடந்திருந்தா டெல்லிக்கே போய் சேர்ந்திருக்கலாம். யோ கிண்டலா கிண்டலா, என் கவலை எனக்கு தான் இருக்கேன். புரியுது சார், புரியுது. இன்னும் உங்களுக்கு புத்திர பாக்கியமே இல்ல, அந்த கவலை தானே. அது ஒண்ணு இல்ல சார், உங்க ஜாதகத்துல புத்திரகாரகன் குரு வக்கரமா இருக்கான் சார். வக்கரமா இருக்கான் சக்கரமா இருக்கான்னு ஆரம்பிச்சிருவிய, பெரிய சோசிய புலி. யோ, என் கவலை எல்லாம் புள்ளைய பத்தி இல்லையா, பிராவ பத்தியா? சார் நல்லா சொல்லுங்க சார், உங்க கவலை பிராவ பத்தியா புறாவ பத்தியா? கோழிய பத்தி. விட்டா ரோஸ்ட் வச்சிருவிய. யோ டென்ஷன், கம்பெனில என்னென்ன இருக்கான்? ரெடிமேட் பேண்ட், ஷர்ட், பனியனு, ஜட்டி. பேசலாம் என்னென்ன இருக்கான்? பெண்கணியும் பிரா. சார், எனக்கு ஒரு நல்ல ஐடியா தோணுது. நாம பிரா தயாரிக்கிறதே நிறுத்திட்டா? ஆஹா ஆஹா, அருமையான யோசனை. அதை விட உன்னை வேலை விட்டு நீக்கிட்ட கம்பெனி வாழ வைக்க வழி சொல்லியாண்டா, மூடுறதுக்கு வழி சொல்ற. லீவ் மீ அலோன். நீங்க லீவ் மீ அலோன் சொன்னது ஞாபகம் வந்துச்சு. எனக்கு 3 நாள் லீவ் வேணுமே. இதுதான் 3 நாளா? நீ 8ல இருக்கா? இப்படிதான் கணக்கு எழுதியா? நீ இருந்து என்னடா பேசணும்? போய் தொலை. பயந்துட்டியா? நான் தான் உங்களை ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேனா? நானு ஜஸ்ட் இப்பதான் வந்தேன். சரி சரி புறப்படு. ஏய் வந்தனே, ராத்திரி நேரம் எதுக்கு முன்ஜாக்கிரதையா நகையெல்லாம் காட்டி பொட்டியில வச்சிருவோம். ஆமாங்க. சீக்கிரமா காட்டு, சீக்கிரம். கமான் கமான். இல்ல சந்தோஷம், நான் ரொம்ப பெருமைப்படுறேன்டா. என்ன மாதிரி கத்தி பிடிச்சி காலத்தல்லாம பெரிய டாக்டர் ஆவன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன்டா. ஆனா நீ பொம்பளைய பிடிச்சி வியாபாரம் பண்ற புரோக்கரை வசந்துட்ட பாரு. பெத்த வயித்துல பாலை வாத்துட்டடா, கள்ளி பாலை வாத்துட்ட. இல்ல அன்னைக்கு என்ன சொன்ன? எனக்கும் அவளுக்கும் சாதாரண நட்புன்னு. ஏண்டா, நான் படிக்காதவன் தான், தெரியாம கேக்குறேன். பெத்தவங்களையும் கூட பிறந்தவங்களையும் தூக்கி எறிஞ்சிட்டு உன் கூட ஓடி வரத்துக்கு துணிஞ்சாலே, இதுக்கு பேரு சாதாரண நட்பா? டேய், அக்கா தங்கச்சிங்களோட பிறக்கலாம் பரவாயில்ல, ஒரு தாய் வயித்துல பிறந்தவனாச்சுடா. ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சுக்காம இருந்துட்டியே. உன்னையே நம்பி வந்தவளுடைய வாழ்க்கைய கேவலம் 5000 ரூபாய்க்கு விலை பேசி அவளுடைய எதிர்காலத்தை அழிக்க பாத்தியடா. நீ என் மாமன் இல்லடா, ஏன் மனுஷனே இல்லடா. டேய், உன்னை என் சக்திக்கு மீறி வளர்த்ததா நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ சத்தியத்தை மீறி வளர்ந்திருக்கேன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். என் மவனா பிறந்த ஒரே பாவத்துக்காக உன்னை நான் மன்னிச்சு விடுறேன். அந்த நகையில அவளை திருப்பி கொடுத்துரு. அவளை எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்க கொண்டு போய் சேர்க்கிறேன்.
எங்க தேடியும் தங்கச்சி கிடைக்கல. ஐயோ, முகூர்த்த நேரம் வேற நெருங்கிட்டு இருக்கு. பொண்ணு எங்கன்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? நந்திதா, தங்கச்சி என்ன நடந்துச்சு? வெள்ளம் எங்க பிறந்த? விவரம் எல்லாம் அப்புறம் பேசுங்க, முதல்ல கல்யாணம் முடிட்டோம். ராமா, வாங்க. சிங்காய நமஹ, ஏகதந்தாய நமஹ, கபிலாய நமஹ, கஜகன்னிகாய நமஹ, இந்திராய நமஹ, அக்னயே ஸ்வாஹா, சோமாய ஸ்வாஹா, வருணாய ஸ்வாஹா, இந்திராய நமஹ, அக்னயே ஸ்வாஹா, சோமாய ஸ்வாஹா. கெட்டிமேளம் கெட்டிமேளம் கெட்டிமேளம். மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே வத்சாமி ஜகதே சஞ்சீவேவ சரதாம் பதம். பாளையத்தான், நீ எப்படி எல்லாம் உன் மகனை பாசத்தை குட்டி வளர்த்தேன்னு நான் கேள்விப்பட்டேன். அப்படிப்பட்ட உன் மகனை நீயே உன் கையினால வெட்டி கொலை செய்ய காரணம்? எல்லாரும் செடியை தண்ணி ஊத்தி வளர்ப்பாங்க, அததான் பைத்தியக்கார பாலை ஊத்தி வளர்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது விஷ செடின்னு. அதனாலதான் என் கையாலே வெட்டி போட்டுட்டேன். இத்தனை வருஷமா நான் ஆட வெட்டி பொழைச்சுக்கிட்டு இருந்தது பாவமான காரியம்தான். ஆனா இன்னைக்கு என் ஒரே மவனை வெட்டி சாச்சது புண்ணியம். இதுக்கு மேல என்ன ஒண்ணு கேட்காதீங்க, என்ன கைது பண்ணுங்க. இந்த புண்ணியமான காரியத்துக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை கொடுங்க, கொடுங்க சார். Dear friends, come on. Take your honorable seat. தேங்க்யூ சார். தேங்க்யூ Thank you, sir. லட்டு ஏன் சார் நானா கடலை வாங்கினீங்களா? பல வருஷமா இதுவே சொல்லுங்க. அதுக்கப்புறம் மெட்ராஸ்ல எவ்வளவு கடை திறக்கலையா? சாரி சார், பழக்க தோஷம். பழக்கத்தை மாத்துங்கய்யா. புதுசா ஏதாவது திங்க் பண்ணுங்க. இந்த லட்டை எதுக்காக கொடுத்தேன் தெரியுமா? தெரியும் சார், உங்க பாட்டி டேஞ்சரா இருந்தாங்களே, புட்டுக்குனாங்களா? பாய முடியா? புதுசா திங்க் பண்றேன் சார். புதுசா திங்க் பண்ணா அம்மா அத்தியாயிருவாங்களா? யோ, நான் அப்பா போறியா? என்னய்யா? என்ன நம்பவே முடியலையே சார், பொய்யெல்லாம் சொல்லாதீங்க சார். யோ, நம்புங்கய்யா, சத்தியமாயா? இல்ல சார், இன்னும் உங்க ஜாதகத்துல குரு பலன் வரல, அதான் யோசிக்கிறேன். ஏயா, என் பொண்டாட்டி புருஷன் குருவா நானாயா? உன் ஜாதகம் தூக்கி குப்பை தொட்டில போடு. நாடு வர வர எவ்வளவு அட்வான்ஸா போயிட்டு இருக்கு. என் பொண்டாட்டி கருத்தரிக்காதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அதனால ஒரு பொண்ணை செட்டப் பண்ணிட்டீங்களா சார்? அடச்சை, வாய மூடுமா. அப்ப என்னதான் பண்ணீங்க சொல்லுங்க சார். இதான் பண்ணீங்களா? அது ஓம் புத்திடா. யோ டென்ஷன், என்னோட உயிர் அணுவைங்க ஒரு பொண்ணோட உயிரணுவை எடுத்து டெஸ்ட் ஸ்ட்ரிப் மூலமா டாக்டர் கருத்தரிக்க வச்சிருக்காரு. இப்ப அந்த குழந்தை என் பொண்டாட்டி வீட்டுல வளருதியா? என்ன சார் டிகாஷனையும் பாலையும் கலந்து டீ போடுற மாதிரி ஆச்சு இந்த கர்ப்பம்? போற போக்க பார்த்தா கார்பரேஷன் குழாயை திறந்தா குழந்தையா குட்டும் போல தெரியுது. ஏன் பேப்பர்ல போட்டா தான் ஒத்துக்குருவீங்களா? வாயில சொன்னா நம்ப மாட்டீங்களா? எப்படியோ என்ன மாதிரி என் பொண்டாட்டிக்கு அழகான குழந்தை பிறக்க போகுது. உங்களை மாதிரி அழகா ஏனந்தா? சார், எனக்கு ஒரு சந்தேகம் சார். என்னய்யா? இல்ல, பிறக்க போற குழந்தைக்கு அம்மா உங்க மனைவியா மத்தவளா? யோ ஸ்ரீரங்கம், இவரு குழந்தை பிறந்ததை வச்சுக்க, இவர் அப்பான்னு கூப்பிடுமா சித்தப்பான்னு கூப்பிடுமா? யோ, நிறுத்துங்கய்யா. என் குழந்தைக்கு யாரு வேணாலும் அம்மாவா இருக்கலாம். ஆனா சத்தியமா சொல்றேன், நான் தான் அப்பே, நான் தான் அப்பே. எல்லோரும் இங்க வாங்க. ஒரு சந்தேகம். இந்த டெஸ்ட் டியூப்ல குழந்தை பிறக்குத, அவன் யாருக்கு ஜாதகம் நினைக்கிறது? குழந்தைக்கா டியூபுக்கா? டாக்டர்